சகோதரன் ஐசக் தாஸ் உடனான நேர்காணலின் தொடர்ச்சி தொடர்கிறது. உங்களுடைய வேலை எம்ப்ளாய்மெண்ட் காரியங்கள் எல்லாம் எப்போ நிகழ்ந்துச்சு? 1994 நான் முடித்த உடனேயே ஒரு பெரிய வெறி, சம்பாதிக்கணும், நிறைய காசு இருந்தால் நிறைய பேர் மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய 18வது வயதிலே நான் ஜாபுக்கு போயிட்டேன். சிறிய வயதிலே ஆஃப்டர் 5 இயர்ஸ்லேயே கென்யாவில் ஒரு பவர் பிளான்ட்டில் எனக்கு ஜாப் கிடச்சிது. அங்கே போயிட்டு 2000 திரும்பி வரும்பொழுது அந்த திரும்ப எனக்கு ப்ராமிஸ் பண்ண அந்த கம்பெனியில் ஒரு ஸ்பிக்ஜெல்லுடைய மேனேஜர் நாகப்பன் அவருடைய பேர், எங்கே போனாலும் உன்னை நான் கொண்டு போகணும்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவர் இன்டர்வியூக்கு கான்டாக்ட் பண்ணும்போது என்னால் போக முடியாமல் போய் விரக்தியில் நான் சூசைட் பண்ணும்படியாக நான் யோசித்து கொண்டிருந்தேன். அந்த வேளையில் நான் எதையுமே நினைக்க முடியல. நான் பண்ண யூத் மினிஸ்ட்ரியோ என்னை பற்றி என்ன நினைப்பாங்க எதுவுமே அந்த நேரத்தில் எனக்கு தோணலை. என்னுடைய வாழ்க்கையில் எதுவும் எழுந்தது போல் தோணுச்சு. ஆனால் போய் கட்டர் மேலே உட்காந்துட்டு ட்ரெயின் வரும்னு நான் காத்து கொண்டிருந்தேன். ஒரு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வரவே இல்லை. நான் கீழே போய் கேட்டேன், என்ன ஆச்சு, எந்த ட்ரெயினும் வரல. நான் ட்ரெயின் ஸ்டூடெண்ட், எனக்கு எல்லா டைமிங்கும் தெரியும், 3 இயர்ஸ் நான் போயிருக்கேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சார் உங்களுக்கு தெரியாதா, மீட்டர் கேஜெல்லாம் ப்ராட் கேஜ் ஆக்குறாங்க, இன்னும் 6 மாதத்துக்கு ட்ரெயின் வராது. அப்படி சொன்னபடினால ஆண்டவர் என்னை காத்து கொண்டார். ஆண்டவர் என்னை என் மேலே ஒரு பெரிய ஸ்பெஷல் கேர், ஒரு பிளான் வைத்திருக்கிறார் என்பதை அந்த நாளில் நான் கண்டுகொண்டேன். அதுக்கு பின்பதாக படிப்படியாக நான் 2001ஆம் ஆண்டு திரும்பவுமாக பஹ்ரைன் தேசத்திற்கு கடந்து சென்று 16 ஆண்டுகள் அங்கே பணிபுரியவும், ஒரு 6 ஆண்டுகள் ப்ரொடக்ஷன் மேனேஜராக, திரும்ப ஒரு ப்ராஜெக்ட் அண்டு மெயின்டெனன்ஸ் மேனேஜராக, திரும்ப ஒரு 8 ஆண்டுகள் யூனிவர்சிட்டியில் திரும்பவுமாக ஒரு நல்ல ஒரு ஆப்ரேஷன் மேனேஜராக பணிபுரியும் பொழுது தான் ஆண்டவர் திட்டமாய் ஒரு வசனத்தின் மூலமாக என்னோடு பேசி நான் இந்திய தேசத்துக்கு கறந்து வரும்படியாக என்னை ஒப்புக் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். அத்தனை ஆண்டுகால பஹ்ரைன் வாழ்க்கையில் வேலை செய்து வந்த சூழ்நிலையில் முக்கியமான கம்பெனி என்று சொல்லும்போது எதை சொல்லுவீங்க? அதனுடைய பிரான்ச்செல்லாம் இங்கே இந்தியாவில் இருக்குதா? இல்லை, அதனுடைய பிரான்ச்சஸ் எதுவும் இல்லை. அவங்க எல்லாமே அவங்களுடைய மண்ணின் மைந்தர்களே நடத்துகிறபடினால இல்லை. எல்லாம் ஆயில் பேஸ்டு கம்பெனி தானே? ஆயில் பேஸ்டு கம்பெனி கூட டைப் வைத்துள்ள ஒரு கம்பெனிஸ். ஃபேப்ரிகேஷன், எரெக்ஷன் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், ஸ்டீல்ஸ், டேங்க்ஸ், சிம்னிஸ், இப்படி அந்த எரெக்ஷனில் இருந்தேன். திரும்ப பவர் பிளான்ட்டுக்கு மாறினேன். அப்புறம் ஒரு 1 இயர் ஜம்ப் ஆகி சிவிலுக்குள்ளாக ஒரு மல்டிபர்பஸ் ஹால், இன்றைக்கும் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் இருக்குது. லைசன்ஸ் எடுக்க போனால் அந்த பில்டிங்கில் தான் இப்போ போவாங்க. அந்த பில்டிங்கை நான் செய்ய நேர்ந்தது. அப்போ எனக்கு கொஞ்சம் சிவிலில் இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால நான் அப்ளை பண்ண அந்த யூனிவர்சிட்டியில் சிவில் இன்ஜினியர் தான் வாண்டட் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் அட்டன் பண்ணாங்க. ஐ எம் மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஈவன் தான் மெக்கானிக்கல் இன்ஜினியர். அவங்க என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 8 ஆண்டுகள் அதில் பணிபுரிந்தேன். பணிபுரிந்து கொண்டே கேம்ப் மினிஸ்ட்ரி எல்லாம் பண்ண ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அப்படியே அந்த 16 ஆண்டுகளில் ஒரு 12 ஆண்டுகள் ஈவினிங் பைபிள் காலேஜில் கோஆர்டினேட்டராக இருக்கவும், ஒரு 7 ஆண்டுகள் சேர்ந்து படிக்கவும், அதே சமயத்தில் செக்குலராகவும் ஒரு MBA பிடெக்லாம் முடிக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். ஆனால் செக்குலர்லேயும் பிப்ளிக்கல்லையும் 2 PhD வாங்கணும். அடிக்கடி என் மென்டல் சொல்வார், பர்மனண்ட் ஹெட் டேமேஜ்னு சொல்லி PhD. நல்ல வேலை நான் வாங்கலை. அதை ஆண்டவர் அதன்படியாக என்னை நடத்தலை. 2ஐயும் நான் பர்சீவ் பண்ணணும்னு நினச்சேன். ஆண்டவர் அந்த நேரத்தில் லைஃப் ரிவிஷன் செமினார், டாக்டர் கேவோ ஜான் அவர்கள் நடத்துகிற ஒரு செமினார் அட்டன் பண்ணேன். உங்கள் ஊரில் அங்கே நடத்துகிறாங்க? இங்கே மெட்ராஸில் நடந்தது. ஒவ்வொரு முறை நான் வெக்கேஷன் வரும்பொழுதும் அது எனக்கு சான்ஸ் கிடைக்காது. மட்டுடைய ஃபவுண்டர் எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தபடினால அண்ணன் JJ ரத்னகுமார் அவர்கள் ரெக்கமெண்டேஷனோடு கூட நீ வரும்போது அட்டன் பண்ணுன்னு சொன்னபடினால பண்ணேன். ஒரு வார்த்தை மிகவும் என்னை பாதித்தது. வாட் இஸ் ஹைலி எஸ்டீம்ட் அமங் பீப்புள் அபாமினேஷன் இன் த சைட் ஆஃப் காட். மனுஷனுக்கு மேன்மையாய் தோன்றுகிறது எதுவோ அது அவருடைய பார்வைக்கு அருவருப்பாக இருக்குதுன்னு சொன்ன பிறகு இதை போய் நான் இவ்வளவு நாள் தொடர்ந்துருக்கிறேனே என்று சொல்லி என்னுடைய படிப்புடைய காரியங்கள், என்னுடைய வேலை காரியங்களே அந்த நாளிலே நான் ராஜினாமா பண்ணும்படியாக ரிசைன் பண்ணிவிட்டு ஊருக்கு வரும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். அந்த ஒரு வசனம் என்னுடைய வாழ்க்கையில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தினார். அப்படி இந்த இடையில கேம்ப் மினிஸ்ட்ரின்னு சொன்னீங்கள்ல, எத்தனை நேயர்களுக்கு அது தெரியுமோ என்னவோ தெரியாது. கேம்ப் மினிஸ்ட்ரின்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதாவது லேபர் கேம்ப்ஸு, இப்போது தொழிலாளர்கள் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க.
முக்கியமாக நாங்கள் இந்தியாவிலேருந்து வந்து இந்திக்காரங்களையும் டார்கெட் பண்ணியிருக்கிறோம், அவங்கள வேறு சபைக்கு அனுப்புகிறோம். முக்கியமாக தமிழ் பகுதியிலேருந்து வந்த மக்களை போய் சந்தித்து என்ன கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு அவங்கள போய் விசாரிப்போம். வாரத்தில் 2-3 தடவை நானும் என் நண்பர் ஜார்ஜின்னு ஒருத்தர் இருந்தார், வயசானவர், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போவோம். போய் கேட்கும்போது அந்த நேரத்தில் ஆண்டவரை பற்றி நாங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டோம். இப்படி ஒரு கூட்டாயம் இருக்குது, நீங்கள் சும்மா வந்து பாருங்கள், சண்டேஸில் வண்டி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து அப்படியாக எங்களோடு தொடர்பு கொண்டு நற்செய்தியை அறிவித்து ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொண்டு அநேகம் பேர் இந்த மினிஸ்ட்ரி மூலமாக ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். இன்னும் அவரிடத்துலேருந்து எனக்கு ஒரு சில தொடர்புகள் இருக்கிறது. அன்றைக்கி திடீர்னு சொல்லுவாங்க, தற்செயலாக நீங்கள் வந்தீங்க, அன்றைக்கி நைட் எங்களை பார்க்க வரலாம், எங்களுடைய வாழ்க்கை வீணாக இருந்திருக்கும்னு சொல்ல தம்பிமார்களை நான் இன்னும் அறிவேன். ஒரு முறை நான் கூட அந்த கேம்ப் மினிஸ்ட்ரியில் சிங்கப்பூர் போயிருந்தப்போ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அந்த வீக்கெண்ட்ஸில் 2-3 முக்கியமான ஜங்ஷன் உண்டு கடை தெருவில். கூட்டம் அந்த அந்தந்த மாநிலத்தவர்கள் அங்கங்கே கூடி அவ்வளோ கூட்டம் நிற்பாங்க. அது எனக்கு ஒரு பெரிய பிரமிப்பாக இருந்துச்சு. அப்போது என்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன், இவ்வளவு திரளாக வந்திருக்கிறாங்களே, இவங்க இந்த ஒரு நாள் தான் அவங்களுக்கு ஷாப்பிங் டே, நண்பர்களை சந்திக்கிற டே தான். ஆனால் அது ஏதோ ஒரு செலிப்ரேஷன் மாதிரி அவங்க பேசுகிறது, ஒருவருக்கு பல பாஷையில் ஒரு சின்ன இடத்துக்குள்ளே அத்தனை 1000 பேர் நின்று பேசுகிறது ஒரு பெரிய சத்தமாக கேட்கும். அப்புறம் அந்த ஃப்ரெண்டு வந்து என்ன தங்கியிருந்த நாட்களில் 2 கேம்ப் மினிஸ்ட்ரி கூட்டு போனார். அந்த சின்ன இடத்துக்குள்ளே அத்தனை பேரும் ரொம்ப நெருக்கி உட்கார்ந்து ஆசையோட வார்த்தையை கேட்குறது, பிறந்த இடத்துல வளர்ந்த இடத்துல இல்லாத ஒரு அனுபவத்தையும் ஆசீர்வாதத்தையும் வேலைக்கு வந்த இடத்துல அவங்க பெற்றுக்கொண்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சொந்த இடத்துக்கு திரும்பி இருக்கிறாங்க. காரணம் அவங்களுடைய நெருக்கம், பாடுகள், வேலையில் கடன் பாரங்கள், இதுக்கெல்லாம் ஒரு விடுதலை கிடைக்காதா நினைக்கும் போது அந்த நேரத்தில் இந்த நற்செய்தி அவர்களுக்கு மிகுந்த ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்கறதுனால வெளிநாட்டுகளில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறது தான் அதிகமாக இருக்கிறாங்க. இங்கே இல்லை, கம்ஃபர்டபுள் ஜோனில் அவங்க ஆண்டவரை ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம மீட் பண்ணி இந்த சம்பாஷணை நடந்துகிட்ருக்க இந்த ஃபவுண்டர் வந்து சிங்கப்பூரில் தான் போய் வேலை பார்த்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஊழியராக மாறி தரிசனம் பெற்று இந்திய மினிஸ்ட்ரிக்கு அவர் தான் ஆரம்பகர்த்தா. அந்த டைமில் இங்கே உருவாக்கப்பட்ட ஒரு திருச்சபையினுடைய ஒரு சோஷியல் விங்காக தான் இந்த ஸ்கூல் கேம்பஸ் அங்கே உருவாக்குனாங்க. அவங்களும் இந்த மாதிரி கேம்ப் மினிஸ்ட்ரி நிறைய பண்ணியிருக்காங்க. அதனால் இப்படி இருக்கிற பிறந்து வளர்ந்த இருக்கிற இடத்துல அவர்களுடைய மனநிலையை காட்டிலும் நீங்கள் சொன்னபடி புதிய இடத்துல போய் வேலை, அதனுடைய நெருக்கம், பொருளாதார தேவைகள், தூரத்தில் இருக்கிற குடும்பம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுக்கு இந்த ஆறுதலின் செய்தி, சமாதானத்தின் செய்தி வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. உங்களுக்கு எப்போ திருமணம் ஆச்சு? எனக்கு 2002ஆம் ஆண்டு, நான் ஒன்றாவது ஆண்டிலே போயிட்டேன். 2000 வருஷம் நிறைய யூத் மினிஸ்ட்ரி பண்ணோம். அப்போ தான் என்னுடைய மனைவி வசந்தி ஒரு ஆர்த்தடாக்ஸ் இந்து ஃபேமிலியிலேருந்து ரட்சிக்கப்பட்டவள். 13 வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவள். அவளுடைய 26வது வயது, எனக்கும் அப்போ 26. ஸோ அங்கே மேரேஜ் பண்ண முடியாதுன்றனால அவள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா, பெரியார் வல்லம் பாலிடெக்னிக்கில் லெக்சரராக. இப்போ நான் ரிசைன் பண்ணிவிட்டு வர சொல்லியிருந்தேன். அங்கே உள்ள அங்கிள் சொன்னாங்க, இங்கே நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் எடுத்துடலாம், இங்கேயே மேரேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ஊரில் போய் ரிசப்ஷன் வச்சுக்கலான்னு சொன்னனால 2002ஆம் ஆண்டு நாங்கள் சூழ்நிலையின் காரணமாக என்னுடைய மேரேஜே பாரினில் தான் நடந்துச்சு. ஆனால் 5 ஆண்டுகள் காத்திருந்த பிறகு பேர்லாம் வச்சாச்சு. என்னுடைய சன்னுக்கு பிஓஎம் அங்கிளில் ரொம்ப நேசிப்போம், ஆர் ஸ்டான்லி, அவருடைய புக்ஸ் ரொம்ப வாசிப்பேன். ஸோ அவருடைய பேரையும் அந்த நேரத்தில் ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தின ப்ரீச்சர் அகஸ்டின் ஜெபக்குமார். ஸோ அந்த அகஸ்டின் என்ற பேரை தூக்கிட்டு ஸ்டான்லி ஜெபக்குமார் அப்படின்னு வச்சா இவங்க 2 பேருக்குள்ள அந்த ஆவி இவனுக்குள்ளே கிரியை செய்யும் அப்படின்னு நான் பேர் வச்சுட்டேன். ஆனால் 5 ஆண்டுகள் காத்திருந்தும் குழந்தை பிறக்கலை. ஆனால் 2007ஆம் ஆண்டு 2006 ஒரு கன்வென்ஷன் நடந்துச்சு. நான் அப்போ பிடிஎஃப்ஜிசின்னு சொல்கிறது வந்து பஹ்ரைன் தமிழ் ஃபுல் காஸ்பல் காங்கிரிகேஷன். அதில் நான் ஒரு 2 ஆண்டுகளாக
ஜெனரல் செக்ரட்டரியாக. அப்போ நான் அனௌன்ஸ் பண்ணுறேன், ஒருவேளை எனக்கு ஆண்டவர் ஆண் குழந்தையை தருவாரானால் அவனுக்கு அண்ணனுடைய பேர் பாதியும் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன் 2016. அதன்படியே ஸ்டான்லி ஜெபக்குமார்னே அவனுடைய பேரை 2017 ஆகஸ்ட் மாதம் 30 அவன் பிறந்தப்போ வைக்க நேர்ந்தது. அப்படி உங்கள் திருமணம் அங்கே நடக்கும்போது உங்களுடைய மனைவியின் வீட்டார், உங்களுடைய வீட்டார் இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சா? இல்லை, நாங்கள் பத்திரிக்கை மட்டும்தான் அனுப்பிச்சிருந்தோம். ஃபுல்லாக வீடியோ எடுத்துட்டோம். ஸோ அந்த வீடியோவை நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருந்தோம். இப்போ அப்பா சொன்னார், இங்கே நடந்ததாக கூட இப்படி நடந்திருக்காது, ரொம்ப மகிமை ஆண்டவர் நடத்தியிருக்காரு, நான் என்னமோ நினச்சேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஒரு ரிசப்ஷனை எங்களுக்காக ஊரில் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. பொறுமையாக தான் அவங்க அப்பா அம்மா, வசந்தியுடைய அப்பா அம்மா எங்களை ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கு முன்பதாக அவர்களும் எங்களை வந்து பஹ்ரைனில் எங்களோடு ஒரு மாதம் தங்கியிருந்து எங்களுடைய காரியங்கள்லாம் பார்த்தார்கள். என்னுடைய அப்பா அம்மாவும் 2 முறை வந்து போனார்கள். ஸோ இப்படியாக திரும்ப கொஞ்ச நாட்களுக்குள்ளாகவே 2 குடும்பத்திற்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. அதற்கு பாலமாக லைனல்னு ஒரு அங்கிள் எங்கள் மாமனார் கூடயே ஒர்க் பண்ணி, அவர் எலக்ட்ரிசிட்டி அவங்க 2 பேரும் PA to கலெக்டர்ஸ், 2 பேருமே. அப்போ என்னுடைய ஒய்ஃபுடைய அப்பா PA to கலெக்டர் ரிட்டையர்ட் ஆனார், டெப்டி கலெக்டர். அவருக்கு முன்னாடி சீனியர் இவர் லைனல், எங்கள் அப்பாவோட 5 வயது பெரியவர், இன்னும் உயிரோடு இருக்கிறாரு. முந்தானேத்தும் அவருடைய ஒய்ஃபுடைய பர்த்டே, அது கூட விஷ் பண்ணேன் நான். அவர் ஒரு பெரிய பாலமாக இருந்தார். அவர் சொன்னார், நான் பாலம் மாதிரி இருக்கிறேன், நீங்கள் 2 குடும்பமும் என் மேலே ஏறி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு. 2 இந்த பக்கத்தில் அஃபிஷியலாக அவர் கூட அவர் பணியாற்றுறதுனால அவரையும் தெரியும், ALC கேம்பஸில் குடியிருந்தாங்க. எங்கள் அப்பாவை அவர் ஆவிக்குரிய ரீதியில் நல்லா தெரிஞ்சும், அந்த ஆவிக்குரிய வட்டாரத்தில் தெரியுன்றனால 2 பேருக்கு அவர் ஒரு பாலமாக இருந்தனால காரியங்கள் கொஞ்சம் லகுவாக முடிய ஆண்டவர் உதவி செய்தார். பின்பதாக பையன் பிறந்த பிறகும் நாங்கள் 10 ஆண்டுகள் அங்கே இருந்தோம். மொத்தம் ஏறத்தாழ 16 ஆண்டுகள் பஹ்ரைனில் இருந்து. அப்படி இதெல்லாம் அவருடைய பார்வைக்கு அருவருப்பாக இருக்கும்போது எதற்காய் ஓட வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து வந்த பிறகு தான் இங்கே நான் வந்து 7 வருடம் ஆகிவிட்டது. 2017 நாங்கள் வந்துட்டோம். அங்கே நீங்கள் இருக்கும்போது சிஸ்டர் வசந்தியும் உங்களுடைய மனைவியும் ஒர்க் பண்ணாங்களா? பண்ணாங்க. ஷீ இஸ் அன் ஆர்கிடெக்ட். அவளும் 98 பாஸ்ட் அவுட் ஃப்ரம் SRM யூனிவர்சிட்டியில். ஸோ இப்போ கிட்டத்தட்ட மோர் தென் 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவளுக்கு இருக்குது. ஹை ரைஸ் பில்டிங்கெல்லாம் டிசைன் பண்ணக்கூடிய ஒரு தாளந்தை ஆண்டவர் கொடுத்தார். பின்பு ஒரு 6 ஆண்டுகள் இப்போது வந்த பிறகு நாங்கள் வந்து ஒட்டஞ்சத்திரத்தில் உள்ள கிறிஸ்தவ ஐக்கிய மருத்துவமனை இருக்குது, CF ஹாஸ்பிட்டல். அதனுடைய ஒரு ரெட்ரீட் சென்டர் கொடைக்கானல் தாலுக்கில் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்குது, ஒரு 5000 ஃபீட் ஹை. அந்த ரெட்ரீட் சென்டருக்கு இன்சார்ஜாக இருந்து கொண்டு வாரத்தில் ஒரு முறை நாங்கள் கீழே வரும்போது டெக்னிக்கல் அட்வைஸ் கொடுப்பது, அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தோம். ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு CSI சபைக்கு உதவியாக இருந்தோம். அநேக ஆயிரங்களை லட்சங்களை அவர்களுக்காக ஒரு சில கோடிகளை கூட நாங்கள் சேவ் பண்ணி கொடுத்தது இன்னும் மறக்க முடியாது இருக்குது. அதுக்கு பின்பதாக என்னுடைய பையனுடைய படிப்பிற்காக இந்த ஆண்டு சென்னைக்கு வரும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை வரும் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு நமது அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியங்கள் யூடியூப் சேனலில் காண தவறாதீர்கள்.